இலக்கியா சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம்? இலக்கியா எப்படியாவது கௌதமை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. அதுக்கு இலக்கியா எடுத்திருக்க பாதை அப்படிங்கிறது அந்த அதர்மத்தில் போய் தான் ஜெயிக்க முடியும். அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேர் சேர்ந்து நல்லாவே கார்த்தியை வச்சுக்கிட்டு கார்த்தியோடைய இந்த நிலைமைக்கு காரணம் கௌதம் தான் சொல்லி கௌதமை போலீஸில் மாட்டி விட்டு இப்போ ஜெயிலில் சிக்க வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். நான் விட போகிறதும் இல்லை. அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேரையும் என்ன பண்ண போகணும் மட்டும் பாருங்கள் அப்படின்னு ஜானகிட்ட இலக்கியா சொல்கிறாங்க. ஜானகி பயந்துக்கிட்டு, இங்கே போய் இலக்கியா, நீ கௌதமை காப்பாற்றணும்னு நினைக்கிறது சரிதாம்மா, இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நீ ஏதாவது பண்ண போய் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்காதம்மா, அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு இலக்கியா, இல்லைத்த, இந்த முறை எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் தெளிவாக முடிவு பண்ணிட்டத்த, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு இந்த முறை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த இலக்கியா என்ன பண்ண போகிறேன்னு அப்படின்னு இலக்கியா சொல்லிவிட்டு வீடு கொண்டு எழுந்திருக்கிறாங்க. இலக்கியா புருஷனுக்கு ஒன்று அப்படின்னா இந்த இலக்கியா என்ன பண்ணுவான்னு அவங்க இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சத்த அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இலக்கியா கிளம்பி இப்போது என்ன பண்ண போகிறாங்க? இலக்கியாவை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்கே தாட்சாயினி இவங்க 2 பேர் தான் கார்த்தியை கடத்தி வச்சுருக்காங்கன்னு இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த நாகு எங்கே கொண்டு போய் கார்த்தியை கடத்தி வச்சுருக்கான் அப்படிங்கிறது மட்டும்தான் இலக்கியாவுக்கு தெரியாது. அந்த இடம் மட்டும் தெரிஞ்சதுன்னா நேரடியாக போய் கார்த்தியை காப்பாற்றிடலாம். அப்புறம் கார்த்தியை கடத்தினது அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி அப்படின்னு இந்த ஊர் உலகத்துக்கு நிரூபித்து கௌதம் எந்த தப்புமே பண்ணலை, கௌதம் ஒரு நிரபராதின்னு கௌதமை வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த நாகு கார்த்தியை எங்கே வச்சுருக்கான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இதுதான் பெரிய பிரச்சனையே. ஆனால் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி மட்டும்தான் இருக்குது. ஒன்று, அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேரில் யாராவது ஒரு ஆளை பிடிச்சி அவங்கள மிரட்டி உண்மையை வாங்கினா என்ன? ஏன்னா கோழி அதுவாக முட்டை போடணும்னு வெயிட் பண்ணால் சத்தியமாக அது போடாது போல். நாம் தான் அதை பிடிச்சி வச்சு முட்டையை வெளியே கொண்டு வரணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏன்னா கௌதம் பாவம். கௌதம் ஜெயிலில் இருக்கிற ஒவ்வொரு நாளுமே ரொம்ப கூனி குறுகி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் இருக்கார். அவரால் இந்த தண்டனையை ஏற்றுக்க முடியல. அவரை பார்க்கறதுக்கும் பாவமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் கௌதம் பாவம் இல்லையா? ஸோ கௌதமை நாம் தான் காப்பாற்றணும் அப்படின்னு இலக்கியா முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக இலக்கியா என்ன பண்ணுறாங்க, எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேரையும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்படி போகிற வழியில் நம்ம எஸ்எஸ்கே இருக்கா இல்லையா, ஸோ அவர் நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா இலக்கியா கீழேயே வெயிட் பண்ணுறாங்க. ரேவதத்துக்கு கால் பண்ணி இலக்கியா பேசுகிறாங்க. அத்தை, அந்த எஸ்எஸ்கே ஆஃபீஸ் வந்திருப்பான். அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கே எங்கே போகிறான் அப்படின்னு நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு கீழே தான் இருக்கேன். ஒருவேளை அந்த எஸ்எஸ்கே ஆஃபீஸை விட்டு வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க அத்தை. ஏன் இலக்கியா, என்ன பண்ண போகிற? இல்லத்தை, கௌதம் வெளியே கொண்டு வரணும்னா அது இந்த எஸ்எஸ்கேவால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த நாகுங்கிற ரவுடி கார்த்தியை எங்கே வச்சுருக்கானே தெரியல. அந்த நாகுவையும் பிடிக்கவும் முடியல. ஆனால் அந்த எஸ்எஸ்கே கண்டிப்பாக நாகுவை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த எஸ்எஸ்கேவை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நாகு இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படி கண்டுபிடிச்சோன்னா நாகு கார்த்தி எங்கே வச்சுருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சோம்னா கௌதமை ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம் அத்தை. ஏன்னா கௌதம் பண்ணாத ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்ருக்காரு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்க அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி வெளியே ரொம்ப சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க அப்படி இருக்கக்கூடாது அத்தை. அதுக்கு தான் சொல்கிறேன். அவங்க எங்கே போகிறாரு மட்டும் எனக்கு சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இலக்கியா சொல்லிட்டு வச்ச கொஞ்ச நேரத்தில் எஸ்எஸ்கேவுக்கு ஒரு கால் வருது. எஸ்எஸ்கே உடனே கிளம்பி வெளியே வராரு. வெளியே வந்தவுடனே ரேவதி, இலக்கியா, அந்த எஸ்எஸ்கேவுக்கு ஏதோ கால் வந்துச்சு, அவசரமாக கிளம்பி கீழே வரான், நீ பார்த்துக்கோ இலக்கியா அப்படின்னு ரேவதி அத்தை கால் பண்ணி இலக்கியாட்ட சொல்கிறாங்க. இலக்கியாவும் சரிங்க அத்தை, மீதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இலக்கியா ரெடியாக இருக்காங்க. எஸ்எஸ்கே கீழே இறங்கி வரான். வந்தவுடனே அவன் கார் எடுக்கிறான். எடுத்ததும் இங்கே ரேவதி அத்தையும் கீழே வந்துடுறாங்க. வந்தோடனே இலக்கியா, அத்தை நீங்கள் இங்கே வரீங்க? இல்லை இலக்கியா, அந்த எஸ்எஸ்கேவை நானும் ஃபாலோ பண்ணி வரேன். ஏன்னா அவன் உங்ககிட்ட தப்பிச்சாலும் என்கிட்ட தப்பிக்கக்கூடாது. அவன் எனக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டான். இருந்தாலும் நானும் போனால் போதுன்னு விட்டு வச்சேன். ஆனால் இதுக்கு மேலேயும் அவனை விட்டு வைக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது இலக்கியா. அதனால் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதியும் கூட வராங்க. எஸ்எஸ்கே முன்னாடி போக ரேவதி இலக்கியா 2 பேரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. பார்த்தா நம்ம எஸ்எஸ்கே நேராக போயிட்டு ஒரு ஏடிஎம்மில் பணத்தை நிப்பாட்டுறான். வண்டி நிப்பாட்டிட்டு அங்கே ஏடிஎம்மில் பணத்தை எடுக்கிறான். எடுத்துகிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நேராக ஒரு இடத்துக்கு போகிறாரு. போனால் கரெக்டாக நாகு அங்கே வரான். நாகு அங்கே வந்ததும் நேராக எஸ்எஸ்கேட்ட பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடுறான். இப்போது நாகுவை ஃபாலோ பண்ணி போகிறதா எஸ்எஸ்கே பிடிக்கிறதா அப்படின்னு தெரியாமல் நம்ம இலக்கியா நிற்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அத்தை இப்போ நம்ம நாகுவை ஃபாலோ பண்ணி போகலாமான்னு கேட்கும்போது
இல்லை இலக்கியா, ஒரு இழந்த நாகு நேராக காத்திருக்க இடத்துக்கு போகாமல் வேற எங்கேயாவது போனால் நம்ம எல்லாத்தையும் கோட்டை விட்டுருவோம். ஆனால் இந்த எஸ்எஸ்கே இப்போ எங்கே போனால் நம்ம ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம உண்மையை கண்டுபிடிச்சோம் இலக்கியா அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ஸோ அத்தை சொல்கிறதே கேட்கலான்னு சொல்லிட்டு இலக்கியா அந்த நாகுவை விட்டுட்டு இந்த எஸ்எஸ்கேவை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. எஸ்எஸ்கே நேராக ஒரு கிளப்புக்கு போகிறான். கிளப்பில் போயிட்டு சரக்கு அடிக்கிறான். இதை இலக்கியாவும் ரேவதியத்தையும் வெளியே நின்று பார்த்துட்ருக்காங்க. குடிச்சு முடிச்சுட்டு எஸ்எஸ்கே கார் எடுத்துகிட்டு நேராக ஒரு எம்டி கிரவுண்ட் இருக்குது, அங்கே போய் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு ஒரு ரவுடியை வர சொல்லி இந்த மாதிரி நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு ஒருத்தன் ஃபோட்டோ தரேன், அந்த ஃபோட்டோ இருக்கவன் இப்போ ஜெயிலில் இருக்கான், அவனை நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது கேட்டு இலக்கிய செம ஷாக்காக வராங்க. அத்தை இவன் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கௌதமாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல ரேவதியும் இருக்கலாம் இலக்கியா, இவன் கொஞ்சம் கூட நியாய தர்மம் பார்க்க மாட்டான், இவன் ஒரு படுபாவி, அப்படி பண்ண கூட வாய்ப்பு இருக்கு இலக்கியா அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இதே இலக்கியா, அதுக்காக தான் நான் ஒரு முடிவோடு வந்திருக்கேன். என்னது சொல்கிறீங்க? ஆமாம் இலக்கியா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லும்போது ரேவதி உள்ள பேக்லேருந்து ஒரு கன் எடுக்கிறது காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே இலக்கியா, அத்தை என்ன பண்ணியிருக்கீங்க? இல்லை இலக்கியா, இதை நான் 2-3 டைம் அந்த எஸ்எஸ்கேன்றது தப்பிச்ச உடனே நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு. அதுக்காக எனக்கு தெரிஞ்சவங்க மூலிமா எல்லாத்தையும் காசை கொடுத்து இந்த துப்பாக்கியை வாங்கி வச்சேன். ஆனால் இது இப்போ யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது இலக்கியா. இதை எடுத்துகிட்டு போய் அவன் முன்னாடி இந்த துப்பாக்கியை காட்டி அவன்கிட்ட கார்த்தி எங்கடா கடத்தி வச்சுருக்க சொல்லிட்டான்னு சொன்னான், கண்டிப்பாக உயிருக்கு பயந்து அவன் சொல்லி தான் ஆகணும் இலக்கியா, அவனுக்கு ஒரு வழியே இல்லை அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அது கேட்டவங்க இலக்கியா அவனே, அத்தை இது சரிப்பட்டு வருமா? கண்டிப்பாக வரும் இலக்கியா, வான்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அதுக்குள்ளே ரவுடியும் அங்கேருந்து கிளம்பிட்டவும் எஸ்எஸ்கே ஓகே எல்லாம் தெளிவாக போயிட்டுருக்கு, அந்த கௌதம் கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியை ஏறலான்னு சொல்லி திரும்பினோடனே நம்ம இலக்கியாவும் ரேவதியும் துப்பாக்கி வச்சு நிற்கிறாங்க. அதுவும் ரேவதி துப்பாக்கி எஸ்எஸ்கே காட்டவும் எஸ்எஸ்கே அதிர்ச்சி அடைகிறான். ஏய் நீயா அப்படின்னு கேட்க, இங்கே பார் உண்மையை சொல்லு, அந்த கார்த்தியை எங்கே கடத்தி வச்சுருக்க, எதுக்காக கௌதம பழிவாங்கன்னு நினைக்கிற? நீ மட்டும் இப்போது கார்த்தி எங்கே இருக்கான்னு சொல்லனா நான் உன்னை உயிரோடு விட மாட்டேன், இங்கே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி ரேவதி மிரட்டுறாங்க. இலக்கியாவும் ஆமாம் சொல்லுடா, எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நீ தான் கார்த்தியை கடத்தி வச்சுக்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ மட்டும் உண்மையை சொல்லாமல் எங்களிடம் தப்பிக்கணும்னு நினச்சனா நாங்கள் பார்க்க மாட்டோம், யோசிக்காமல் சுற்றுவோம் அப்படின்னு இங்கே இலக்கியா சொல்லவும் உடனே எஸ்எஸ்கே வழி இல்லாமல் கார்த்தி எங்கே கடத்தி வச்சுருக்கேன் அப்படிங்கிற உண்மையவும் எஸ்எஸ்கே சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இந்த டெண்டருக்காக தான் நாங்கள் கார்த்தியவே கடத்தினோம், ஆனால் இப்போது டெண்டர் கைவிட்டு போயிடுச்சு, அதனால் தாட்சாயினி இலக்கியாட்ட அசிங்கப்பட்டதை அவளால் மறக்க முடியல, அதுக்காக கௌதமை கொல்லலான்னு சொல்லி இப்போது தாட்சாயினி முடிவு பண்ணிட்டா. அதுக்காக தான் இப்போ ரவுடி வந்தான், நாளைக்கு என் வீட்டில் வந்து ஃபோட்டோ வாங்கிட்டு போயிட்டு கௌதமை கொல்ல போகிறான் அப்படின்னு எல்லா உண்மையும் எஸ்எஸ்கே பயத்தில் உழையிறான். அது கேட்ட உடனே இங்கே ரேவதி இலக்கிய 2 பேரும் செம கோவப்படுறாங்க. அட பாவி, உனக்கு ஏன்டா அப்படி வெறி கௌதம் மேலே? இங்கே பாரு, எங்களுக்கு இப்போது கௌதம் இங்கே வந்தே ஆகணும், கௌதம் வெளியே வரணும்னா அதுக்கு கார்த்தி என் கட்டுப்பாட்டில் வரணும், 2மே நடக்கலை அப்படின்னா நீ உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்னு ரேவதி மிரட்ட எஸ்எஸ்கே ஒன்று, நான் இப்போயே நாவுக்கு கால் பண்ணி கார்த்தி அலச சொல்கிறேன், நீங்கள் கொண்டு போங்க கார்த்தியை, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்கே ரேவதி கிட்ட பயங்கரமாக கெஞ்சுறான்.